அந்த காலத்துல விவேகானந்தர் ஒருத்தர் இருந்தாருங்க. தெரு தெருவா சுத்தினார். தனக்கு ஒரு குரு வேணும்னு தேடினார். ஆன்மீகத்துல பார்த்த குரு கிட்டலாம் ஒரே கேள்விதான் கேட்டார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நம்மள அந்த லூசு போய் எப்படா அப்படின்னு, நீ கடவுளை பார்த்திருக்கியா? ஆனால் விவேகானந்தர் அப்படி பல பேரிடம் கேட்டார். நிறைவாக ஒருவரிடம் சென்று கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது, ஆம் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற விவேகானந்தருடைய குரு. ஆன்மீகம் தொழில்நுட்பத்தால் வளர்ந்து விட்டது என்று சொல்கிறீர்கள், உண்மைதான். எங்கே இன்றைக்கு காட்டுங்கள். விவேகானந்தரை போல ஒரு சீடனையும் பரமஹம்சரை போல ஒரு குருவையும் இன்றைக்கு என் முன்னால் நிறுத்தி காட்டுங்கள், நான் ஒட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறது என்று. உதடு ஒட்டாம ஒரு திருக்குறள் வள்ளுவர் எழுதியிருப்பார். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. எழுதின இடம் துறவு. துறவுனாலே உலக வாழ்க்கையில் ஒட்டாமல் இருக்க வேண்டும் என்பதால் உதடு கூட ஒட்டாமல் குறளை எழுதி கொடுத்தார் திருவள்ளுவர். ஆனா அதே அதிகாரத்தில் இன்னொரு குறள் எழுதுறாரு, அதிகமா உதடு ஒற்ற குறள். என்னன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு ஒரு குறள். ஆன்மீகத்தின் வழியில போய் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் உலக பற்றுக்களை விட வேண்டும் என்று சொன்னார். நான் நிறைவாக என்னுடைய பேச்சை இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த தொழில்நுட்பமும் இந்த அறிவியலும் வருவதற்கு முன்னால் எங்களால் ஓரளவுக்கு பற்றை எங்கள் கைக்குள் வைத்திருக்க முடிந்தது. ஆனால் தொழில்நுட்பமும் அறிவியலும் வந்த பிறகு எங்கள் மனம் எங்கள் கையில் இல்லாமல் பற்றற்று எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறது என்கிற போது, பற்றற்றான் பற்றினை பிடிக்க முடியாமல் இருக்கிற எங்களிடம் ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறது என்று பொய்யை சொல்லாதீர்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கி இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.